வெல்கம் டு பிரிதாஸ் இன்னி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைலில் கம்மான்னு வணக்கக்கூடிய செம்ம டேஸ்ட்டு, சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடக்கூடிய திடீர் சாம்பார். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி திக் கிரேவியும் கூட. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் அவ்வளோ அழகாக வந்துருக்கு டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும். அதே மாதிரி இது நல்லா ப்ரோட்டீன் உள்ளது, பருப்பு காய்கறிலாம் போட்டிருக்கோம். ஓகே, இதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். இது காய்கறி வீட்டில் இதுதான் இருந்தது பேலன்ஸு. இது வாழைக்காயும் பூசணிக்காய் எடுத்துக்கலாம். இது எது வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு காய்கறி இல்லாத டைமில் கூட இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா 4 2 கீரி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1, வெள்ளைப்பூண்டு 4 பல், துவரம்பருப்பு 1/4 கப்பு, ஜீரகம், கடுகு 1/2 ஸ்பூனு, மீடியம் சைஸு தக்காளி, தேங்காய் எண்ணெய் 2 கரண்டி, அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மசாலா. இது எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோலையோ இல்லை எப்போயாவது நீங்கள் தேவைப்படுங்க சொல்லுங்கள், நான் ப்ரிப்பேர் பண்ணுறதை போடுறேன். இல்லாட்டா நீங்கள் சாம்பார் மசாலா கூட எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, கறிவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு நம்ம 1/2 கப்பு எடுத்துருந்தோம், 1/4 கப்பு. அதை எடுத்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் காய்கறி எதுவும் வீட்டில் இல்லைன்னா சட்டுன்னு இருக்கிறத வச்சு எதுனாலும் வச்சு பண்ணிக்கலாம். இதில் வெள்ளை பூசணியும் வாழைக்காயும் போட்டிருக்கோம். 2 பல் இதில் போட்டுக்கலாம், வெள்ளைப்பூண்டு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி. அது மீடியம் சைஸு போதும், பெருசாக இருக்கிறதுனால 1/2 தான் எடுத்திருந்தேன். அப்புறம் பச்சை மிளகு 2 கீறினது. அதுக்கப்புறம் மிளகாய் தூள், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், குழம்பு மசாலா, அதாவது சாம்பார் மசாலா. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். குழம்பு மசாலா சாம்பார் மசாலா தான். மல்லித்தூள், அதுக்கப்புறம் மல்லிப்பொடி. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ். ஓகே, இப்போ எல்லாம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கான தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ லைட்டாக என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் மேலாக ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றிட்டு குக்கரை அடைச்சிடலாம். 2 விசில் போதும். 2 விசில் சீக்கிரமாகவும் வந்துடும். ஓகே, அடைச்சிட்டோம். இப்போ குக்கரை நம்ம போட்டு 2 விசிலுக்கு விட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, குக்கர் வெந்து வந்துருச்சு. நம்ம பாத்திரத்தில் மாத்திரம் கொஞ்சம் வத்த விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வத்தி வந்திருக்கு. அதே மாதிரி இது வத்தி வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கருவேப்பிலை, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு நம்ம 2 பல் அதில் போட்டு வேக வச்சுருந்தோம், 2 தட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 2 எடுத்துருந்தோம், அது 2 கிள்ளி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வெந்து வந்த அந்த சாம்பார் இருக்கு இல்லையா, அப்போ அதில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம், செம்ம டேஸ்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் ஆல். பை பாய். டேக் கேர்.